ஓம் சாந்தி சிஸ்டர். குஷியா இருக்கிறீங்களா? குஷியா இருக்குங்களா? சரி, ஓகே சிஸ்டர். இப்போ 1 ராஜாக்கள் அதிகாரம் 10 பார்க்க போறோம். கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி சேபாவின் ராஜ ஸ்திரீக்கு கேள்வியான போது அவள் விடுகதைகளினால் அவனை சோதிக்கிறதற்காக மிகுந்த பரிவாரத்தோடும் கந்தவர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் ரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்தாள். அவள் சாலமோனிடத்தில் வந்தபோது தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாஷித்தாள். அப்பொழுது சாலமோன் அவள் கேட்டவைகளை எல்லாம் விடுவித்தான். அவளுக்கு விடுவிக்க கூடாதபடிக்கு ஒன்றாகிலும் ராஜாவுக்கு மறைபொருளாய் இருக்கவில்லை. சேபாவின் ராஜஸ்திரீ சாலமோனுடைய சகல ஞானத்தையும் அவன் கட்டின அரண்மனையையும் அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும் அவன் ஊழியக்காரரின் வீடுகளையும் அவன் உத்தியோகஸ்தரின் வரிசையையும் அவர்கள் வஸ்திரங்களையும் அவனுடைய பாத்திரக்காரரையும் அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் நடை மண்டபத்தையும் கண்டபோது அவள் ஆச்சரியத்தால் பிரம்மை கொண்டு ராஜாவை நோக்கி, உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் என் தேசத்தில் கேட்ட செய்தி மெய்யாயிற்று. நான் அதை என் கண்களால் காணுமட்டும் அந்த வார்த்தைகளை நான் நம்பவில்லை. இவைகளில் பாதியாகிலும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை என்று காண்கிறேன். நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய ஞானமும் செல்வமும் அதிகமா இருக்கிறது. நான் கேள்விப்பட்டதையே நம்பல, ஆனா இங்க பார்த்தா கேள்விப்பட்டதே இதுல பாதி கூட கிடையாது அப்படின்னு சொல்றான். அவனுடைய அறிவையும் சரி செல்வத்தையும் சரி. உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள், எப்போதும் உமக்கு முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரரும் பாக்கியவான்கள். உம்மை இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வைக்க உம்மேல் பிரியங்கொண்ட உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. கர்த்தர் இஸ்ரவேலை என்றைக்கும் சிநேகிக்கிறபடியினால் நியாயமும் நீதியும் செய்கிறதற்கு உம்மை ராஜாவாக ஏற்படுத்தினார் என்றாள். சோ இதுல ஒரு சூப்பரான லைன் இது. உன்மேல பிரியம் கொண்ட தேவன் இஸ்ரவேலரையும் நேசிக்கிறதுனாலதான் நியாயமும் நீதியும் செய்யறதுக்கு ஞானம் கொண்ட உன்னை ராஜாவா ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மக்கள் எப்படியோ அப்படியே ராஜா. கடவுள் அடிக்கடி சொல்றாருல, ராஜா எப்படியோ பிரஜை அப்படியே அப்படின்னு. சோ பிரஜைகள் அங்க நல்லா இருக்கிறதுனாலதான் அங்க ராஜாவும் நல்லவர் ராஜாவாக இருக்கிறார். அவள் ராஜாவுக்கு 120 தாலந்து பொன்னையும் மிகுதியான கந்த வர்க்கங்களையும் ரத்தினங்களையும் கொடுத்தாள். சேபாவின் ராஜஸ்திரீ ராஜாவாகிய சாலமோனுக்கு கொடுத்த அவ்வளவு கந்த வர்க்கங்கள் பிற்பாடு ஒரு காலம் வரவில்லை. அந்த அளவுக்கு கொடுத்தாங்களாம். சோ இந்த பைபிள்ல இந்த பாஷை இருந்துகிட்டே இருக்கும். அவனுக்கு முன்னாடியும் அந்த மாதிரி கிடையாது, அவனுக்கு பின்னாடியும் அந்த மாதிரி கிடையாது. இப்ப சாலமோனை சொல்லும் போது கூட இவனை மாதிரி புத்திசாலி அவனுக்கு முன்னாடியும் கிடையாது, அவனுக்கு பின்னாடியும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஓப்பீரிலிருந்து பொன்னை கொண்டு வருகிற ஈராமின் கப்பல்களும் ஓப்பீரிலிருந்து மிகுந்த வாசனை மரங்களையும் ரத்தினங்களையும் கொண்டு அந்த வாசனை மரங்களால் ராஜா கர்த்தருடைய ஆலயத்திற்கும் ராஜ அரண்மனைக்கும் ஊன்று கால்களையும் சங்கீதக்காரருக்கு சுர மண்டலங்களையும் தம்புருகளையும் உண்டாக்கினான். அப்படிப்பட்ட வாசனை மரங்கள் பிற்பாடு வந்ததும் இல்லை, இந்நாள் வரைக்கும் காணப்படவும் இல்லை அப்படின்னு சொல்றான். சோ இதெல்லாம் படிக்கும்போது நமக்கு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நரகத்திலேயே இப்படி இருந்தது அப்படின்னா சொர்க்கத்துல எப்படி இருந்திருக்கும்? அந்த போதை வருதா சிஸ்டர்? ஒரிஜினல் சொர்க்கத்துல
ஆமாங்க பிரதர். இப்போ இதுவே என்னன்னு இப்படி குடுக்குறாங்க. அதெல்லாம் பார்த்தாங்கன்னா இவங்க என்ன பண்ணிருப்பாங்க. அதுதான் எனக்கு ம், பைபிள் படிக்கும்போது வரும். அதுதான். அதே மாதிரி ம், இந்த விக்ரமாதித்ய மகாராஜா கதையிலும் இப்படி வரும். பதுமை வந்து விடுகதை கேட்டுக்கிட்டே இருக்கும் ராஜா கிட்ட. ம், ம். அப்படி ஆமாங்க. அதே மாதிரி இந்த பொண்ணு இது பாருங்க இதுல. கரெக்ட். அதான் இதே விஷயம் தான் எல்லாத்துலயும் காப்பி ஆயிருக்கும். அது அவங்களுக்கு அதனால காப்பி ஆகுறதுன்னு தெரிஞ்சோடனே எது முதல்ல வந்துச்சு, எங்களுக்கு தான் முதல்ல வந்துச்சு அப்படின்னு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா எது முதல்ல வந்தாலும் எதுவும் உண்மை கிடையாதுன்றதுதான் அங்க உண்மையான விஷயம். ராஜாவாகிய சாலமோன் தானே சந்தோஷமாய் சேபாவின் ராஜஸ்திரிக்கு வெகுமதிகள் கொடுத்ததும் அல்லாமல் அவள் விருப்பப்பட்டு கேட்டது எல்லாவற்றையும் அவளுக்கு கொடுத்தான். பின்பு அவள் தன் பரிவாரத்தோடு தன் தேசத்திற்கு திரும்பி போனாள். பாருங்க, ஹிந்தி வார்த்தை பரிவாரம், குடும்பத்தோடு தன் தேசத்திற்கு திரும்பி போனாள். சாலமோனுக்கு வியாபாரிகளாலும் சுகந்த திரவிய வர்த்தகராலும் அரபி தேசத்து சகல ராஜாக்களாலும் மாகாணங்களின் அதிபதிகளாலும் வந்த பொன்னை அல்லாமல் ஒவ்வொரு வருஷத்தில் அவனுக்கு வந்த பொன் 666 தாலந்து நிறையாயிருந்தது. சாலமோன் ராஜா அடித்த பொன் தகட்டால் 200 பரிசைகளை செய்வித்தான். ஒவ்வொரு பரிசைக்கு 600 சேக்கல் நிறை பொன் சென்றது. அடித்த பொன் தகட்டால் 300 கேடகங்களையும் செய்வித்தான். ஒவ்வொரு கேடகத்திற்கு 3 ராத்தல் பொன் சென்றது. அவைகளை ராஜா லெபனான் வனம் என்னும் மாளிகையிலே வைத்தான். ராஜா தந்தத்தினால் பெரிய ஒரு சிங்காசனத்தையும் செய்வித்து அதை பசும்பொன் தகட்டால் மூடினான். அந்த சிங்காசனத்திற்கு 6 படிகள் இருந்தது. சிங்காசனத்தின் தலைப்பு பின்னாக வளைவாய் இருந்தது. உட்காரும் இடத்திற்கு இருபுறமும் கை சாய்மானங்கள் இருந்தது. 2 சிங்கங்கள் கை சாய்மானங்கள் அருகே நின்றது. 6 படிகளின் மேலும் 2 பக்கத்திலும் 12 சிங்கங்கள் நின்றது. எந்த ராஜ்யத்திலும் இப்படி பண்ணப்படவில்லை. ராஜாவாகிய சாலமோனுக்கு இருந்த பான பாத்திரங்கள் எல்லாம் பொன்னும் லெபனான் வனம் என்கிற மாளிகையின் பனிமுட்டுகள் எல்லாம் பசும் பொன்னுமாய் இருந்தது. ஒன்றும் வெள்ளியினால் செய்யப்படவில்லை. சாலமோனின் நாட்களில் வெள்ளி ஒரு பொருளாய் எண்ணப்படவில்லை. மொத்தத்துல சொர்க்கத்துல இருந்ததுதான் இவருடைய மகிமையா போடுறாங்க. அந்த வெள்ளியே இல்ல, எல்லாமே தங்கமாக இருந்ததுன்றாங்க. அது தங்க யுகத்துல தானே இருக்கும். அங்கத்து விஷயத்த இங்க ஒரு ராஜாவுக்கு இருந்ததா போட்டுட்டு இருக்கிறாங்க. ராஜாவுக்கு சமுத்திரத்திலே ஈராமின் கப்பல்களோடு கூட தர்ஷீஸின் கப்பல்களும் இருந்தது. தர்ஷீஸின் கப்பல்கள் 3 வருஷத்துக்கு ஒரு தரம் பொன்னையும் வெள்ளியையும் யானை தந்தங்களையும் குரங்குகளையும் மயில்களையும் கொண்டு வரும். பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாய் இருந்தான். இதுல என்னன்னா, ஒரிஜினல் சொர்க்கத்துல எதையும் எங்க இருந்தும் கொண்டுட்டு வர தேவையில்ல, அங்கேயே எல்லாமே இருக்கும். இங்க எல்லாத்தையும் வெளியில இருந்து படகுல எல்லாம் எடுத்துட்டு வராங்க. அதே மாதிரி தங்கம் வெள்ளி எல்லாமே வெளியில இருந்துதான் வருது. அதே மாதிரி விக்ரமாதித்ய மகாராஜாவுக்கு வர அத்தனை. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க எல்லாமே கொள்ளையடிச்சுதானே நாட்டையே பிடிக்கிறாங்க. பைபிள் படியே அவருக்கு வந்த புகழ் எல்லாம் இப்படி இங்க கொள்ளையடிச்சு வரக்கூடிய சொத்து தான் இது. இதுலயே அவங்க பெருமையா சொல்லிக்கிறாங்க இல்லையா? அங்க கடவுள் கொள்ளையடிக்க தானே கத்து கொடுக்கிறாரு. இந்த பட்டணத்தை புடி, அங்க இருக்கிற தங்கத்தை எடு, இப்படிதான் வருது. சோ இது ஆக்சுவலா கடவுளை நிந்தனை பண்றது, கடவுள் கொள்ளையடிக்க கற்றுக் கொடுக்கிறாரு அப்படிங்கிறது. பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாய் இருந்தான். சாலமோனின், அதாவது பைபிள்ல வந்த ராஜாக்கள்ல அப்படின்னு தான் அர்த்தமே தவிர, அப்படி ஒருவேளை சிறந்தவனாக ஞானத்திலையும் ஐஸ்வர்யத்திலும் இருந்தானா அது உண்மையிலே யாருக்கு சிஸ்டர் பொருந்தும்? விக்ரமாதித்ய மகாராஜா கிருஷ்ணருக்கு தான் பொருந்தும். துவாபர யுகத்துல விக்ரமாதித்ய பூமியில இருந்ததுலன்னு சொல்றாங்கல்ல,
ஆமா, அது ஓகே. தாபரகத்துலன்னு பாத்தீங்கன்னா விக்ரமாதித்தர் கட்டினதுல இவங்க இந்த ஆலயத்தை வச்சுதானே ஆலயத்தை வச்சு. பட் இது வரைக்கும் வந்த ராஜாக்கள்லயே பெரிய புத்திசாலினா அது ஸ்ரீகிருஷ்ணர் நாராயணன் தான். இப்ப கூட அவருடைய கோயில்ல வந்து உடம்பு ஃபுல்லா நகை தானே, அந்த முகத்துல கொஞ்சோண்டு இடம் மட்டும் தெரியும் நகை இல்லாம, அப்படி போட்டு வச்சிருப்பாங்க. அப்ப உயிரோட இருக்கும்போது எப்படி இருந்திருப்பாரு. அவருடைய மகிமை தூக்கி இங்க, ஏன்னா இந்த மகிமைக்குரியவர் நாராயணன் தான். சாலமோனின் இருதயத்திலே புத்திசாலியா இருந்ததுனாலதான் அங்க பிறக்கிறாரு சொர்க்கத்துல. அங்க போய் புத்திசாலி ஆகுறது கிடையாது, புத்திசாலியா இங்க ஆக்குறார் கடவுள் அவருடைய ஞானத்தை கொடுத்து. சாலமோனின் இருதயத்திலே தேவன் அருளிய ஞானத்தை கேட்கிறதற்காக சகல தேசத்தாரும் அவன் முக தரிசனத்தை தேடினார்கள். வருஷா வருஷம் அவரவர் தங்கள் காணிக்கையாகிய வெள்ளி பாத்திரங்களையும் பொற்பாத்திரங்களையும் வஸ்திரங்களையும் ஆயுதங்களையும் கந்த வர்க்கங்களையும் குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையும் கொண்டு வருவார்கள். எதுக்காக? காணிக்கை கொடுக்கறதுக்கு ராஜாவுக்கு. ஆனா சொர்க்கத்துல ராஜா யாருக்கிட்டையும் காணிக்கை வாங்குற நிலைமையில இருக்க மாட்டார். சோ இங்க ஒரு பணக்காரரா இருக்கிறாருன்னா மத்தவங்க கிட்ட டாக்ஸ் போட்டு வாங்குறது, அங்க டாக்ஸே கிடையாது. அப்ப ஒரிஜினல் சொர்க்கத்துக்கும் இதுக்கும் எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. அதுதான் அங்க விஷயமே. சாலமோன் ரதங்களையும் குதிரை வீரரையும் சேர்த்தான். அவனுக்கு 1400 ரதங்கள் இருந்தது, 12000 குதிரை வீரரும் இருந்தார்கள். அவைகளை ரதங்கள் வைக்கும் பட்டணங்களிலும் அவர்களை எருசலேமில் தன்னிடத்திலும் வைத்திருந்தான். எருசலேமிலே ராஜா வெள்ளியை கற்கள் போலவும் கேதுரு மரங்களை பள்ளத்தாக்குகளில் இருக்கும் காட்டத்தி மரங்கள் போலவும் அதிகமாக்கினான். கடவுள் சொல்வார் இல்லையா, கல்லு மண்ணு மாதிரி இருக்கும் தங்கம் சொர்க்கத்துலன்ட்டு, ரத்தினங்கள் கூட கொட்டி கிடக்கும்னு. இங்க அந்த மாதிரி வெள்ளி இருக்குதுன்னு சொல்றாரு. சாலமோன் தனக்கு குதிரைகளையும் புடவைகளையும் எகிப்திலிருந்து அழைப்பித்தான். ராஜாவின் வர்த்தகர், சோ இது எல்லாமே வெளியில இருந்து வருது, அதுதான் இங்க முக்கியமான விஷயம். அங்க வேற உலகமே கிடையாது, பாரதம் மட்டும்தான் இருக்கும் சொர்க்கத்துல. மற்ற எல்லாமே கடலுக்குள்ள போயிடும். உலக அழிவுக்கு பிறகு பாரதம் மட்டும் சொர்க்கமாக இருக்கும். சோ கடவுள் என்ன சொல்லுவாருன்னா, அங்க இல்லாத பொருளே கிடையாது வெளியில இருந்து போய் எடுத்துட்டு வர்றதுக்கு. ஆனா இங்க எதுவுமே இல்லைன்றதுதான் இது குறிக்குது, வெளியில இருந்து எடுத்துட்டு வராங்கன்னு சொல்றது. ராஜாவின் வர்த்தகர் புடவைகளை ஒப்பந்த விலைக்கிரயத்திற்கு வாங்கினார்கள். எகிப்திலிருந்து வந்த ஒவ்வொரு ரதத்தின் விலை 600 வெள்ளிக்காசும் ஒவ்வொரு குதிரையின் விலை 150 வெள்ளிக்காசுமாய் இருந்தது. இந்த பிரகாரம் ஏத்தியரின் ராஜாக்கள் எல்லாருக்கும் சீரியாவின் ராஜாக்களுக்கும் அவர்கள் மூலமாய் கொண்டு வரப்பட்டது. சோ எவ்வளவு செல்வ செழிப்பா இருக்கிறாரு, வெளிநாட்டுல இருந்தெல்லாம் இறக்குமதி பண்றாரு அப்படிங்கிறது தான் இந்த அதிகாரம் ஃபுல்லா போயிருக்குது. சிஸ்டர், நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அதிகாரம் முடிஞ்சிருச்சு. அதுதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இறைவன் சொல்வார் இல்லைங்களா, சொர்க்கத்துல வந்து உங்களுக்கு எல்லாமே ரத்தினங்கள் எல்லாமே தங்கத்துலதான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரிதான் அதெல்லாம் இங்க வெளிப்பட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமா. கரெக்ட். ஆனா ஒரிஜினலா இருக்கிறது அங்க, இவங்க இதுல எடுத்து போட்டாங்க. இவங்க சண்டை போட்டு நாட்டை பிடிக்கிறது அங்க தானாவே நமக்கு கிடைக்கும். அதுதான் ஆச்சரியமான விஷயம். ஏன்னா உலக அழிவுக்கு பிறகு வரப்போகுது அந்த ராஜ்யம். சோ அங்க நம்ம யாருக்கும் சண்டையெல்லாம் போட தேவை, பிறக்கும் போதே தங்க ஸ்பூனோட பிறக்கிறோம். இவங்க போற வழியெல்லாம் சண்டை போட்டு அடிச்சு புடிச்சு கொலை பண்ணி, அதுல வேற ஒருத்தன் போட்டி போட்டு மறைஞ்சு வாழ்ந்து, தாவீது படாத கஷ்டம் எல்லாம் பட்டாருல்ல கடைசி வரைக்குமே. சோ இந்த மாதிரி எல்லாம் எண்ணம் கூட அங்க யாருக்கும் இருக்காது. இதுதான் முக்கியமான விஷயம்.
இங்க எல்லாமே மோசமானவர்களா தானே காட்டுறாங்க. நல்லவங்களா இருக்கிறாங்க, திடீர்னு சுயநலமானவர்களாக மாறுறாங்க. இப்படிதான் ஆரம்பத்துல இருந்தே பைபிள் வருது. இப்ராஹிமுடைய குழந்தைகளே கொலை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அங்க ஆரம்பிக்குது கொலை, அடுத்தது ஃபுல்லாவே கிரைம் ஸ்டோரி தான் பைபிள். அதே மாதிரி இவங்க எப்படி கொள்ளையடிச்சு கொண்டு போனாங்களோ கடைசி வரைக்கும் அந்த ஆலயத்துக்கும் சண்டை நடந்துட்டு இருப்பாங்க. இது வரைக்கும் இன்னை வரைக்கும் நடந்துட்டு இருக்குது. கரெக்ட். சரி, ஓகே சிஸ்டர். அது உண்மையிலே இவர் தான் கட்டினாரு அங்க இருக்கக்கூடிய கோயில் அப்படிங்கறதே ஒரு பெரிய கேள்விக்குறிதான். எழுதி இருக்கிறாங்க, எழுதுனது உண்மையிலே நடந்துச்சுன்னு நம்பிட்டாங்க. அங்க கோயில் கட்டினது ஏற்கனவே இருந்துச்சு, அதை இடிச்சிட்டு கட்டினாங்கன்னு சொல்லிட்டாங்க. மற்றபடி உண்மையிலே இப்படி ஒருத்தர் அங்க கட்டினாரா அப்படிங்கறதே ஒரு பெரிய கேள்விக்குறிதான். சரி, ஓகே சிஸ்டர். அடுத்த அதிகாரம் பார்க்கலாம். ஓம் சாந்தி சிஸ்டர்.